சென்னை ராயபுரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம். ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு 8வது நாள் முதல் வீட்டில் இருக்கிறோம். அன்சா அபினவில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த குடும்பத்தை நம்மளை அன்போடு வரவேற்பாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அன்போடு நம்மளை உபசரிப்பாங்க. வயசில் பெரியவங்களாம் இந்த வீட்டில் இருக்காங்க. அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்க. மங்கை. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்ப்பா? பிரியா. பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்க. நான் லேட்டாக வந்தாலும் வந்துட்டு வந்த மாதிரி நம்ம வந்துட்டு வேகமாக எந்திரிச்சு வந்திருக்காங்க. அந்த அம்மா தூக்கத்தை விட்டுக்கலாம். கொடு வைக்கிறது வருஷம் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கோம். கடந்த 4 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 4 வருஷமும் இந்த கொடு ஒரு ஸ்பெஷலாக தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஸ்பெஷல், என்ன சிறப்பு? கொடு ஏன் வைக்கிறாங்க? அது சிறப்பு. கொடு வந்து இந்த நவராத்திரி ரொம்ப விசேஷம். 9 நாளைக்கும் பெண்கள்லாம் வருவாங்க. குடும்ப மஞ்சள் கொடுப்போம். சந்தோஷமா இருக்கும். எல்லாம் ஹாப்பியாக பேசிட்டு இருக்கோம். லட்சுமி, துர்கா, சரஸ்வதி 3 பேர் நம்ம விடத்தினார் வரவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். நம்ம வீட்டு லட்சுமி உள்ள வருவாங்க. அவங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு போவாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்போது தெய்வமே நம்ம வீட்டில் வந்து அந்த 9 நாள் நம்ம வீட்டில் இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க இந்த கொழுவுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க? எல்லா ரூமையும் நம்ம வந்து ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. சரி, அது நம்ம இடத்துல அது கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். நம்மளால முடிஞ்ச எஃபெக்ட் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம். ஓகே. குட்டி பசங்களுக்கு பிடிச்சது வந்து பெரியவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம். பார்க்குறோம். ஒரு முறை பார்க்கும்போது ஒரு அழகு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியதான் செய்யுது. சார் நீங்கள் வருஷம் கேட்கறது தான் சேர்த்து வேலை வைக்கிறாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக இது நவராத்திரி பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பெண்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்களும் இதில் செய்வோம். நம்ம இந்த செட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே. இப்போ என் பையனுக்கு கிரிக்கெட் செட் பிடிக்கும், அதனால கிரிக்கெட் செட் வச்சுருக்கோம். இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 9 நாள், 3 நாள் வந்து லக்ஷ்மி, 3 நாள் சரஸ்வதி, 3 நாள் துர்கை. இந்த மாதிரி நம்ம வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்குல புடவை கட்டி வச்சுருக்கோம். அது ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கோம். அது ஒரு விசேஷமான ஒன்று. ஸோ இந்த வளாகத்தில் எங்கள் இந்த அம்சா அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே நல்லா சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாரும் வருவாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு மக்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் வருவாங்க. சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்கும் அடிப்படை காரணமே இப்போ சந்தோஷம் தான் குறையுது. நவராத்திரி கொடுத்துருது இல்லையா? கண்டிப்பா. இப்போ குறைகிறதே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பி, அன்பு இதெல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. ஒரு நல்ல விஷயம் அதை கொடுத்துடும் போது நமக்கு சந்தோஷம் தானே. நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்பா அம்மாக்கு பாட்டிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்களாம் ஒன்றா எடுத்து கையில் கொடுப்பேன். பாட்டு பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சரஸ்வதி பாட்டு. ஆமா, சரஸ்வதி பாட்டு. நீங்க சொல்லுங்க. ஓடி ஓடி பாடு. பாப்பா பாடு. ஓடி ஓடி பாடு பாடு. அண்ணா சூப்பரா பாடு. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். என்ன பாட்டு பாடுவீங்க? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்து கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. வெரி குட் வெரி குட். அப்புறம் நீங்கள் குழந்தைங்க பாருங்க அழகாக பாடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க இதெல்லாம்
சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். அவன் ஸ்கூல்ல ஸ்பெஷலாக ஸ்பெஷலா பாட்டுலாம் பாடுவீங்களா ஸ்கூல்ல? ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜுவல்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? ஓ லாஸ்ட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நீங்கள் வாங்க, இப்போ தொடர்ந்து வாங்க. இப்போ தீபாவளி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ராயபுரம் ஜிஆர்டி எல்லா நகைகளுக்கும் சலுகைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் இதெல்லாம் பயன்படுத்தி ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலா சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றதுன்றது பெரிய விஷயம். அதுவும் வருஷம் ஜிஆர்டி இருந்து வரீங்க, மேடம் ரெகுலரா வருவாங்க. ஸோ இது வந்து ஜிஆர்டி எங்களை ஒரு குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு. கொலு டைம்ல எப்படி பொம்மைகள் எங்க குடும்பத்தை சேர்ந்ததோ அதே மாதிரி ஜிஆர்டி எங்க குடும்பத்தை சேர்ந்த மாதிரி வருஷம் வர்றது, இந்த விஷயத்தை வளர்க்குறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். இதை என்னைக்கும் கண்டினியூ பண்ணணும். தேங்க்யூ. குழுவோடு சேர்த்து எங்களையும் உங்க குடும்பத்தில் ஒருத்தராக சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி உங்களுக்கு ராயபுரம் ஜிஆர்டி. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் மனை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4 நம்ம இருக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்து நம்ம எப்பயுமே சொல்லக்கூடியதுதான், நல்லா வச்சிருப்பாங்க, அழகா இருக்கும். ஒரு குழுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பாட்டுலாம் பாடுவா பாப்பா, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், என் பேர் வந்து ரம்யா. ரம்யா, உங்க பேர் என்னடா? ஜெயலட்சுமி. பாப்பா என்ன படிக்கிறீங்க? 11. ஓகே ஓகே. குழுவோட சிறப்பு என்ன? குழு ஏன் வைக்கிறோம் வருஷம் அதை பத்தி சொல்லுங்க. இப்போ குழு, இப்போ ஒரு கோயில்னா நம்ம வந்து அங்கே போய் அந்த கடவுள் மட்டும்தான் பார்க்கலாம். இப்போ சிவன்னா சிவன் மட்டும் பார்க்கலாம், பெருமாள்னா பெருமாள் பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் குழுக்கு வந்தீங்கன்னா இங்கே பல விதமான இதுவும் ஒரே இடத்துல சேவிக்கலாம். ஓகே. மெயினாக இன்னொன்று, இப்போ நம்ம வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே எப்போ தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ இந்த குழு வைக்கிறதுனால நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த டெவலப்பாக நல்லா கரெக்டா போயிட்டு இருக்கு. வருஷம் நல்லா கரெக்டா இருக்கு. ஒரு கான்டாக்ட் கண்டிப்பா அதுக்கு போறதுக்கான ஒரு வர போறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆமா ஆமா. நான் வந்து இன்னொன்னு என்ன பண்ணுவேன்னா, எப்பவுமே வருஷம் எல்லாருக்குமே நம்ம வீட்டுக்கு கோல் ஞாபகம் இருக்கணும். வருஷம் நம்ம கூப்பிடலன்னா கூட அவங்களே கரெக்டா வந்துடணுங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று நல்லதா சூஸ் பண்ணி கரெக்டா கொடுப்போம். லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கூட நான் கொடுத்துருந்தேன், பிள்ளையார் கொடுத்தேன். இந்த வாட்டி வந்து நான் வந்து இந்த குபேரர் வாங்கியிருக்கேன். இந்த குபேரர் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து அதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ சொல்றவங்க என்ன சொல்றாங்க, நான் இந்த பிள்ளையார் வந்து கார்ல வச்சிருக்கேன், அதை பார்க்கும்போதுலாம் அவங்க ஞாபகம் வருது. இதையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஞாபகார்த்தமா கண்டிப்பா ஒரு நல்ல இதுல வச்சுட்டு அவங்க நினைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு ஒரு மெமரிஸ் கொடுக்குது. இது ஏதோ மறந்து போல. வருஷம் போனோம், எங்க வீட்டுல இது கொடுத்தாங்க, வருஷம் போனோம் இது கொடுத்தாங்க. வரும்போது கேட்பாங்க, இந்த வாட்டி என்ன வாங்கியிருக்கீங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இந்த இயர் நாங்க வந்து சக்கரத்தாழ்வார் பேக்ல வந்து கண்ணாடியில தெரியும் நரசிம்மர், அது புதுசா வாங்கியிருக்கோம். இல்ல இது வந்து லக்ஷ்மி நாராயணன் அவங்க வாங்கியிருக்கோம், ஆண்டாள். அதுக்கப்புறம் வந்து பாண்டுரங்கன் அவங்க வைஃப் அவங்கள வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வாராகி ஒருத்தருங்க வந்திருக்காங்க இந்த வாட்டி, அவங்க புதுசா வந்திருக்காங்க. ஆமா ஆமா, சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. மம்மிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இந்த வாட்டி நிறைய அவதான் ஹெல்ப். நிறைய வீட்டுல தான் சொல்றாங்க, மகன் ஹெல்ப் பண்ணா, என் மகன் ஹெல்ப் பண்ணா, என் பையன் ஹெல்ப் பண்ணியிருக்கான், என் பையன் தான் அரேஞ்ச் பண்ணான்ட்டு. என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்க மம்மிக்கு? கோல பொம்மைலாம் அடுக்கி வைக்கிறது, டெக்கரேஷன்ஸ் பண்றது, லைட்ஸ் இதெல்லாம் பண்றது, ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றது, துணி போட ஹெல்ப் பண்றது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். பொதுவாகவே இதுக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே வீட்டில் அப்பா அம்மாவுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுலேருந்தே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க வீட்டுக்குன்ட்டு. சூப்பர், கங்க்ராட்ஸ்டா. ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நகையில எடுத்துருக்கீங்களா? கண்டிப்பா. அது இப்ப கூட சீட்டு போட்டுட்டு ஆடி பேருக்கு அன்னைக்கு போயிட்டு பத்தி சொல்லுங்க, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதாவது எங்கனால உடனே பெரிய இதை வாங்கல. இப்ப கூட 8000 போட்டிருக்கேன். ஆடி பேருக்கு அன்னைக்கு வந்து தான் போட்டு வந்தேன். அது கூட கெட்டில் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது கூட கெட்டில் கொடுத்துருக்காங்களா? ஆமா ஆமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பொண்ணுக்கு தோடு அடுத்த வாட்டி தோடு ஜிமிக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக
சரி அதனால போட்டிருக்கேன். இப்போ 8000 போட்டிருக்கேன் போட்டிருக்கேன். பாப்பா முகத்துக்கு ஏத்த மாதிரி அவ முக வாக்குக்கு ஏத்த மாதிரி அழகான ஜிமிக்கிலாம் அங்க இருக்கு. ஆமா, கண்டிப்பா. யூஸ் பண்ணி எடுத்து குழந்தைக்கு கொடுங்க. அழகா அம்சமா இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ராயபுரம் ஜிஆர்டியோட தொடர்ந்து கஸ்டமரா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. வாங்க இப்போ எங்களுக்கும் நீங்களாம் வந்து இந்த மாதிரி குழு எடுத்து 4 பேர் நம்ம குழுவை பாக்குறாங்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்க. ஓ. சோ அதனால வாங்க நீங்க யூஸ் பண்ணிக்கோ. நீங்க கண்டிப்பா, சொல்றீங்க இல்லையா, அதனால இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கோ. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். ராயபுரம் ஜிஆர்டி 4 பரிசு உங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னைக்கு இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். ஒரு டீச்சர் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். டீச்சர்ன்றவங்க நல்ல போதனைகளே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கொழு மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றதுக்கு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டீச்சர், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என்னுடைய பேர் லலிதா. எந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க? நான் வந்து ஸ்ரீ கோரண்ட்லா ராமலிங்க விவேகானந்த வித்யாலயான்னு தச்சூர் கூட்டுறோம், அதாவது பஞ்சட்டியில அந்த பள்ளியோட முதல்வராக இருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். மேடம் நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம பார்த்து மேடமோட இன்ட்ரடியூஸ் தான் மேடம். ஸோ டீச்சருக்கு எப்படி இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது? குழுலாம் நம்ம இருக்கிற பிஸியில் எல்லாம் ஏன் வைக்கிறோம் அப்படிலாம் நினைச்சது உண்டா? இது வைக்கும்போது என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு கிடைக்குது, அதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து சின்ன வயசுல இருந்து எங்களுடைய குடும்பத்துல வந்து இந்த கொழு வைக்கிறதுன்ற ஒரு முக்கியமான பண்டிகை. சரி, நிறைய நிறைய பண்டிகைகள் இருந்தாலும் நம்ம கேர்ள்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றது இந்த கொழு தான். அந்த சாயங்காலம் ஆனவொடனே அந்த கொழு டைம்ல வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க அன்னைக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த ஒரு நோக்கத்திலேயே போவோம், இன்னைக்கு என்னெல்லாம் கிஃப்ட் அப்படின்னு. அதே மாதிரி சுண்டல். ஆக்சுவலி இந்த நிறைய பண்டிகைகள் நம்மளுடைய இந்து பரம்பரையில் இருக்கிற எல்லா பண்டிகைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுல வந்து கொழுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ருது மாதம், அதாவது இளவேநீர் காலம் வரும்போது அது எப்படி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் கொடுக்கும்ன்றது, அதுக்காக தான் இந்த சுண்டல் கொடுக்குறது. அந்த நேரத்துல தான் அந்த மழைக்காலத்துல கோடை காலத்துல இருந்து மழைக்காலத்துக்கு உடனே மாறும்போது நம்மளோட உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி குறையறதால இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் நிறைய சாப்பிடும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எதுவுமே வந்து கண்டிப்பா செய்யணும் செய்ய மாட்டோம், ஆனா சந்தோஷமா செய்யணும் செய்வோம், இஷ்டப்பட்ட அதுக்காக நம்ம என்ன வேணா செய்வோம். ஸோ அதனாலதான் இந்த சுண்டல்ன்ற ஒரு தாத்பரியமே நம்மளுடைய நவராத்திரி கொண்டு வந்தது. இந்த ஒவ்வொரு நாளும் 3 நாள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, மகாலட்சுமி பராசக்தி சரஸ்வதின்னு பண்றது. பெண்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு பண்டிகைனா நவராத்திரி தான். ஸோ என்னதான் வேலைப்படு இருந்தாலும் இந்த நமக்காக கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே விடக்கூடாது. அதனால பிஸி மேன் ஃபைன்ஸ் டைம். ஸோ அதனால இது ரொம்ப சந்தோஷமா நாங்க எப்பவுமே கொண்டாடுறோம். 4 பேரை கூப்பிடும் போது அந்த வீட்டுல இருக்கிற கலகலப்பு இன்னும் சந்தோஷமா மிகுந்த சந்தோஷத்தை இந்த குழு நாட்கள் கொடுக்குது. கண்டிப்பா ரொம்ப டீச்சர் அப்படின்றத அழகாவே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜுவல்ஸ்ல எல்லாமே நாங்க அங்க என்ன பக்கத்துலயே இருக்கிறதால அங்கதான் வாங்குறது. என்னுடைய பள்ளி பக்கத்துலயும் ரெட்டல்ஸ் ஜிஆர்டி இருக்கு. அங்க வந்து நாங்க எங்களுடைய பள்ளியில கோல்டன் குரு கூட நடத்தி இருக்கோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் பள்ளிகளுக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க வாங்குறதெல்லாம் ராயபுரம் தொடர்ந்து வாங்க. இப்ப தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லா நகைகளும் சலுகைகள் இருக்கு. நீங்க தொடர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ராயபுரம் ஜிஆர்டி கஸ்டமர் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவே மேலும் தான். சீட்டே அங்கதான் கட்டுறோம். அப்புறம் என்ன இதுக்கு மேல சொல்ல, சீட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து 11,000 கட்டிருக்கேன். ஏன்னா இப்ப இருக்கிற கோல்டு விலைவாசிக்கு வந்து இந்த சேர்த்து வச்சு வாங்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப பயனா இருக்கு. அதனால எப்பவுமே அதை கட்டுறது யூஸ்ஃபுல்லான ஒண்ணு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. டீச்சருக்கு ராயபுரம் ஜிஆர்டியும் சின்ன அன்பு. தேங்க்யூ. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் மன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜேஸ்வரி. நான் வந்து சத்யசாய் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன். ஓகே, டீச்சிங் ஒரு இன்னும் மற்றவங்களுக்கு அந்த டீச்சிங்ன்றது பெரிய ஒரு விஷயம். இவங்க டீச் பண்றாங்க, டீச்சர் அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க நீங்க. இந்த குழு பத்தின விஷயங்களும் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. குழு என்ன அதை பத்தி சொல்லுங்க. குழுன்னா ஒரு 9 days வந்து நம்ம வந்து வீட்டுல 2-4 பேரை கூப்பிட்டு வெத்தலை பாக்க கொடுத்து அனுப்புறது வந்து ரொம்ப விசேஷம். எல்லாம் இப்ப வேலைக்கு போற காலகட்டத்துல இருக்கோம் நம்ம எல்லாரும்.
எல்லா ராத்திரியும் எல்லாருமே பண்ண முடியாது. கண்டிப்பா. ஒரு நாளைக்கு ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கணும். இது ஒரு ஐதீகம். இது மூலமா ஒரு சில விஷயங்கள் மத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம வீட்டுக்கு அவங்க வராங்க போறாங்க. இந்த 9 டேஸும் நம்ம தவறாம கொடுக்குறோம். சந்தோஷம். அதுவே சந்தோஷம் இல்லையா? இன்னொருத்த நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம தாம்பூலம் கொடுக்குறது ரொம்ப ரிலேஷன்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். கடந்த 4 வருஷமா நாங்க வந்துட்டு இருக்கோம். 4 வருஷமா வந்துட்டு இருக்கோம். அந்த ஞாபகத்துல தான் நீங்க ஒரு வருஷமா சிறப்பா பண்ணீங்க. அதே போல இந்த வருஷமும் சிம்பிளா இருந்தாலும் அழகா பண்ணீங்க. ஏன்னா பாப்பா இருக்கா, பேத்தி, அவ பொம்மை எல்லாம் எடுத்துட்டு எல்லா வீட்டுல இந்த கம்ப்ளைண்ட் தான். பேத்தி இருக்கா, மக இருக்கா, குழந்தை பிறந்திருக்கு, அதனால சின்னதா வச்சிருக்கோம், சிம்பிளா வச்சிருக்கோம். அதே தான் நீங்களும் சொல்றீங்க. ராயபுரம் ஜிஆர்டி எடுத்துருக்கீங்களா? வந்திருக்கோம். இப்போ 2 days பிஃபோர் கூட இப்ப கூட வந்தீங்களா? 2 days இப்ப வந்து நமக்கு தீபாவளி ஆஃபர் சொன்னாங்க. எனக்கு முன்னாடி அப்டேட்ல இருக்கிறாங்க அவங்க. ராயபுரம் ஜிஆர்டி கஸ்டமருக்கு நம்ம மேற்கொண்டு சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. தொடர்ந்து வாங்க, உங்களுடைய ஆதரவு தாங்க ராயபுரம் ஜிஆர்டி உங்களோட இணைந்திருக்கும். ரொம்ப நன்றி டீச்சருக்கு. ராயபுரம் ஜிஆர்டி நன்கு பரிசு உங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4 ரொம்ப அழகா சின்னதா குட்டியா டைனி கொழு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அழகா இருக்கு. கொழு பார்க்கறதுக்கே நமக்கு அம்சமா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமி. விஜய். உங்க பேரு? சுஜன். சுஜன், என்ன பண்றீங்க? நான் 11th ஸ்டாண்டர்ட். சூப்பர் சூப்பர். டீச்சர் தான் எங்களை அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி ரொம்ப எனக்கு இந்த பெரிய பொருளை பாக்குறத விட இந்த சின்ன சின்ன பொருள்களை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இது 2வது வருஷம் நீங்க போன வருஷம் கூட நாங்க வந்தோம் பாருங்க. என்ன கான்செப்ட் கொலுனா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. கொலுனா வந்து ஃபர்ஸ்ட் 3 தேவதைகள் ரொம்ப சரி. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சரஸ்வதி, லட்சுமி, அதுக்கப்புறம் சரஸ்வதி. ஓகே. வீரம், செல்வம், கல்வி. இதுக்காக வேண்டி ஒரு வருஷம் நீங்க இது 2வது வருஷம் வைக்கிறீங்க. நாங்களும் வந்து இது 2வது சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேற ஒரு ட்ரெஸ் பண்ணிருந்தேன். முடியல வச்ச அந்த இதெல்லாம் சரி சரி போட்டு காமிப்பேன். ஓகே. இது வந்து கல்கத்தா காளி. கல்கத்தா காளி. சரி சரி. அதெல்லாம் சரி இது வைக்கலாம்னு சொல்லி. ஓகே ஓகே. ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இது வந்து தஞ்சாவூர் கோவில். சின்ன பையன் தான் செஞ்சது. அழகா இருக்குப்பா. அட்டையில பண்ணிருக்கீங்கல்ல, பாக்கும்போது இது அழகா இருக்கேம்மா. சூப்பர். சுஜன், அம்மா இத என்னடா இது ஒரு டைம்ல எல்லாம் நம்ம படிக்க விடாம வேலை வாங்குறாங்களே, நம்ம படிப்பாளியே அப்படின்னு நினைச்சதுண்டா? சில டைம் உண்மையை சொல்லிட்டான்ப்பா. போற வீட்டுல என்ன தெரியுமா சொன்னாங்களா, அப்படி நினைக்கவே மாட்டோம், நாங்களா ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டா. நீ உண்மையை ஒத்துக்கிட்ட பத்தியா? சூப்பர். நமக்கு இருக்கிறதுல இதுவும் கத்துக்கிறதுன்றது நல்லதுன்னு வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அது ஒரு நல்லா பண்ணிருக்கீங்க. கிரிக்கெட்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. கிரிக்கெட் ஹாஸ்பிட்டல்ல. ஓகே ஓகே சூப்பர். ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. வரும், தொடர்ந்து வரும். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜுவல்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? நல்லா. என்ன பண்ண, ரேட் ஏறினாதான் அது பேர் தங்கம். தங்கம்னாலே ரேட் ஏறுமே. கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்க தொடர்ந்து வாங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த குடும்பத்தாரை சந்திச்சதுல. ராயபுரம் ஜிஆர்டி நன்கு பரிசு உங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4. ராயபுரம் ஜிஆர்டியோட கஸ்டமர் இவங்க ரொம்ப வந்து உரிமையா வந்து எங்க வீட்டுக்கும் நீங்க ஒழுக்கு வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்து பேசினாங்க. அம்மா வீட்டுக்கு வருஷம் பொதுவாகவே வருவோம். இன்னைக்கு அம்மாட்ட பேசலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுசீலா. உங்க பேர் என்ன? நீங்க? மாதுஸ்ரீ. நீங்க? தனவர்ஷன். நீங்க? மீனாட்சி. அம்மா உங்க பேர்? வணக்கம்மா. உங்க பேர்ல என்ன கிட்ட வந்து சொல்லுங்க. ரக்ஷிதா. ரக்ஷிதா. நீங்க? நீங்க? ஸ்வாதி. நீங்க? அழகம்மா. பாருங்க, இந்த வீட்டுல கொலு கொண்டாட்டம்னோடனே நிறைய பேர் இவங்களை சுத்தி வந்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லாரும் நிக்க வச்சு நீங்க பைட் எடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து இவங்க கிட்ட வந்து மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம். கொலுயை வைக்கிறாங்க. கொலு வைக்கிறது பாரம்பரியமா இருக்குது. பசங்க நல்லா படிக்கணும். ஒரு வீட்டுல வந்து
என்னென்ன வளர்ச்சி வரணுமோ அந்த வளர்ச்சியெல்லாம் வரணும். எந்த தங்கு தடை இல்லாத எல்லா தெய்வத்தையும் வச்சு வணங்கணும். கல்யாண தடை, படிப்பு தடை, நோவு நொடி இல்லாத எல்லாரையும் பாதுகாக்கணும். நல்ல ஒரு விஷயம். தங்கு தடை இல்லாம, எந்த பேதமும் இல்லாம, ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாம பொதுப்படியா நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லு நீ சொல்லு சொல்லு கிட்ட வா. நல்லா படிக்கணும் சொல்லு. நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறீங்களா? எல்லாரும் நல்ல படிப்பு. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? சரி சரி தெரியும். உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொலுன்றது நம்முடைய பாரம்பரியம். எல்லாரும் சேர்ந்து வைக்கும்போது ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது அம்மா அதுல அழகா சொல்லியிருந்தாங்க. நீங்க குழந்தைங்களை கூட்டி வச்சிருக்கும் போதே எங்களுக்கு தெரியுது நீங்க இவ்வளவு பசங்க கம்மியா எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. சரி சரி. எல்லாருமே ஊருக்கு போனதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி சரி. தொடர்ந்து வைங்க, வருஷம் வருஷம் வைங்க. இந்த மகிழ்ச்சி எப்பவுமே உங்க வீட்டுல நிலைச்சிருக்கட்டும். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? கஸ்டமர் நான் கேட்க கூடாது. நீங்க கஸ்டமர், ராயபுரம் ஜிஆர்டி கஸ்டமர் நான் கேட்க கூடாது. எப்படி இருக்கு மாடல்? நாங்க எல்லா மாடலும் சீட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கா? சிறுசேமி திட்டம் எல்லாம் அங்க சேர்த்து வச்சு நகைலாம் வாங்குறோம்ல, அதனால அவங்க பொம்மைலாம் அங்கதான் வாங்குறது. இன்னும் எவ்வளவு பொம்மை பாரிஸ் போயிருக்குது. ஓகே ஓகே ஓகே. பாரிஸும் அமெரிக்காவும் போயிருக்குது. இங்க வாங்குற பொம்மை நீங்க அங்க அனுப்பி வச்சிருக்கீங்களா? அவங்க இத விரும்புறாங்க ரொம்ப. ஓகே ஓகே ஓகே. நல்லா வருதரு பெருமாள் எல்லாமே அங்கதான் போயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜிஆர்டி கஸ்டமரை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் பார்த்ததுலயும் சந்தோஷம். ராயபுரம் ஜிஆர்டி நண்பு பரிசு இந்த குடும்பத்துக்காக. ராயபுரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும், கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம்.